ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன த ட்ரை என்ற ஒரு ஹாலிவுட் இன்வெஸ்டிகேஷன் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை நான் பண்றதுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒன்னு, இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ஆன்லைன் ஸ்டோரியும் ட்ரெய்லரும் வேற லெவல். சோ அதை பண்ணலாம்னு நினைக்கிறப்பதான் அந்த படத்துக்கு ஏற்கனவே ப்ரீகோலா இன்னொரு படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சது. நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை யாரும் பண்ணவும் இல்ல. சரி, அதான் நம்மளே பண்ணுவோமேனு ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை முடிச்சிட்டு லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். அப்புறம் படத்தை சூஸ் பண்ணதுக்கான 2வது ரீசன், படத்துல ஸ்கிரீன் பிளே என்னவோ கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா தரமான இன்வெஸ்டிகேஷன் மூவி. அதுலயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்னு வரும் பாருங்க. இதுதான் அந்த ட்விஸ்ட்னு நம்ம கணிச்சிருக்கவே மாட்டோம். அசத்தலா இருக்கும். சோ நம்ம பார்க்க போற படத்தோட கதை என்னன்னா, காஞ்சி வறண்டு பஞ்சத்துல அடிபட்ட ஒரு டவுன். அங்க 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பொண்ணோட கொலை, இப்ப நடக்கிற 3 கொலை. இது ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? லிங்க் இருக்கோ இல்லையோ, இந்த ரெண்டையும் பண்ண கொலையாளி யாரு அப்படின்றத அதே ஊரை சேர்ந்த போலீஸான ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்றதாங்க படத்தோட கதை. வாங்களேன், நம்மள சிலுத்து போய் சில்லறைய செதற விட வைக்கிற அந்த ட்விஸ்ட் என்ன, படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஹீரோவோட இன்ட்ரோ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே ஹீரோவோட சொந்த ஊரை விட்டு வெளியே வேற ஒரு ஊருக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த ஊர்ல போலீஸாவும் இருக்காரு. பல வருஷமா கான்டாக்ட் இல்லாத சொந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல ஹீரோவுக்கு லியூக்ன்ற ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனு இப்ப ஹீரோ மாதிரியே வளர்ந்துருப்பான் இல்லையா? அவனோட அப்பா கிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த லியூக் படுபாவை என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு மனைவி, 6 வயசுல ஒரு பையன், புதுசா பிறந்த கை குழந்தைன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலியில மனைவி, 6 வயசு பையன், 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டு இவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்கான். கை குழந்தை மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு. சொந்த ஃபேமிலியவே கொலை பண்ண அந்த கொலைகார பையனோட ஃபியூனரல் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு ஹீரோவை இன்வைட் பண்ணி தான் லியூக்கோட அப்பா ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. இன்வைட் பண்றது மட்டும் இல்லங்க, கூடவே நமக்கு புரியாத புதிரா இருக்க ஒரு செக்கையும் லியூக்கோட அப்பா வச்சிருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ அவரோட சொந்த ஊர்ல தான் இருந்தாரு. அந்த டைம்ல அங்க ஏதோ ஒரு சம்பவம் ஆயிட்டு இருக்கு போல. அது சம்பந்தமா அந்த டைம்ல நீயும் லியூக்கும் என்னென்ன பொய் சொன்னீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஃபியூனரல் வா, அங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி லியூக்கோட அப்பா எழுதிருக்க. போலாமா வேணாமான்னு ஹீரோவுக்கு ஒரே யோசனை. சரி, நல்லதுக்கு போலனாலும் பரவாயில்ல, கெட்டதுக்கு முதல் ஆளா நிக்கணுமே, அதுவும் செத்தவன் உயிர் நண்பன், போவோம்னு ஹீரோ சொந்த ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இந்த ஊர்ல மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 324 நாளைக்கு மேல ஆயிப்போச்சு. சோ அவ்வளவு நாளா மழை இல்லாம கிராமமே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கு. குடிக்க கூட ஒரு சொட்டு தண்ணி இல்ல. இதெல்லாம் காரோட எஃப்எம் ரேடியோல கேட்டுக்கிட்டே சொந்த ஊர்ல ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு ஹீரோ போனதும் அங்க லியூக்கோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததும் 20 இயர்ஸ் பேக்ல நடந்த ஒரு கடந்த கால பிளாஷ்பேக் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இந்த பிளாஷ்பேக்கோட கண்டினியூட்டி படம் முடிகிற வரைக்கும் வரும். சோ பிளாஷ்பேக்கோட ஆரம்பத்துல டீனேஜ் பையனான ஹீரோ, பிரசன்ட்ல செத்து போன லியூக், கிரெச்சன்ன்ற ஒரு பொண்ணு, கடைசியா பில்லின்ற ஒரு பொண்ணு, 4 பேரும் ஒன்னா ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 பேரும் ஒரு நாள் ஒரு ஆத்துக்கு குளிக்க போக அதுல லியூக், கிரெச்சன் இவங்களுக்குள்ள ஒரு லவ்ஸ் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவுக்கு பில்லி மேல ஒரு மறைமுக காதல். அது அவரோட கண்ணை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. இப்போதைக்கு 4 பேரும் குளிக்கிறத மட்டும் சும்மா யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ ஃபியூனரலுக்கு வந்த கிரெச்சனை மீட் பண்ண. கிரெச்சனுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். ஹஸ்பண்ட் இல்ல. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து சாப்பிடுற இடத்துக்கு போறப்போ அங்க லியூக்கோட அம்மாவும் அப்பாவும், இந்த டவுன்ல இருக்க எல்லாருக்கும் எங்க பையனை பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அவன் அவனோட ஃபேமிலியை எந்த அளவு காதலிச்சான்ட்டு, அவனே அவனோட ஃபேமிலியை கொலை பண்ணான்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, இதை நீங்களும் நம்புவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு பையனை நல்லவ மாதிரி பேசினதும் கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு கலவரம். ஆமா, அவர் பெரிய கர்த்தரு, மத்தவங்களுக்கு தீங்கே நினைக்க மாட்டாரு, குடும்பத்தை கொலை பண்ணவனுங்களாம் ஃபியூனரலே மேலு, இதுல அவனை நல்லவன் வேற கதை விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு காண்டாகி கத்துறான். உடனே பக்கத்துல இருந்த கிரெச்சன், டேய் எதிர்கால யமகண்டம், கொஞ்ச நேரம் சும்மா ராண்டா, ஏன்டா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிர அப்படின்னு கலவரத்தை ஆஃப் பண்ண. இதுக்கப்புறம் ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு ஒரு முழுக்க சுத்திக்கிட்டே ஒரு காட்டு பகுதியில காரை நிறுத்தி காரை விட்டு இறங்க. அங்க ஹீரோவுக்குள்ள ஒரு தேடல். எதையோ தேடி ஓடுறாரு. இப்ப எப்படி ஹீரோ ஓடுறாரோ இதே பதட்டத்தோட 20 வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துல ஓடுற மாதிரி காட்ட பரபரப்பா ஹீரோ ஓடி போய் பாக்குற விஷயம் என்ன தெரியுங்களா? இவங்க கூட சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருந்த பில்லி ஒரு நாள் ஆத்தோரத்துல போனமா கிடைச்சிருக்கா. அந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அரக்க பறக்க மலைக்கு மேல ஓடி ஆத்துல இருந்து எடுக்கிற அவளோட பாடியை பார்த்திருக்காரு. அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்த கவலையோட நேரா ஹீரோ லியூக்கோட அம்மா அப்பா கிட்ட போனதும் இவங்க தான் ஃபியூனரல்லையே இவங்க பையன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு ஸ்ட்ராங்கா பேசினாங்களே, அது சம்பந்தமா ஹெல்ப் கேட்க தான் ஹீரோவையும் வர சொல்லிருக்காங்க. வெளியூர்ல நீ எவ்வளவு பெரிய போலீஸ், நடுவுல கூட ஒரு கேஸை முடிச்சு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்தியே, அதை என் பையன் பார்த்து உன்னை பத்தி எங்கள்கிட்ட எவ்வளவு பெருமையா பேசினான் தெரியுமா? அவனை பத்தி நாங்க சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல, அவனா சொந்த ஃபேமிலியை கொலை பண்றவன். எங்களுக்கு தெரிஞ்சு ஊர்ல மழை இல்ல, விவசாயம் பண்ண முடியல, எங்க நிலத்துல விவசாயம் பண்ண முடியாம லியூக் பண கஷ்டத்துல இருந்தான். அதுக்காக நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் கூட வாங்கினான். கடன் கொடுத்ததுல எவனோ ஒருத்தவன் தான்ப்பா இந்த வேலையை பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் யார் யார்கிட்ட இருந்து எவ்வளவு கடன் வாங்கினான்ட்டு ஒரு புக்லயும் எழுதி வச்சிருக்கான். நீ அந்த புக்கை செக் பண்ணி இந்த கேஸ்ல உண்மை எதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு லியூக்கோட அம்மா அப்பா ஹெல்ப் கேட்டா
நல்லா இருக்கே இந்த கதை. நான் இந்த ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. அதோட நான் வெளியூர்ல போலீஸா இருக்கேன். இந்த ஊர்ல நடந்த கேஸை என்னால எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னு உங்களை பார்க்க வந்தேன். நான் கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்புனா லியூக்கோட அப்பா ஹீரோவை விடாம நமக்கு கொடுக்குறாரு ஒரு ட்விஸ்ட. டேய் டேய் டேய், 20 வருஷத்துக்கு முன்னால நீயும் என்னோட பையனும் சேர்ந்து ஒரே மாதிரி போய் சொன்னீங்கல்ல. அதாவது பில்லி சாகரப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரே இடத்துக்கு முயலை வேட்டையாட போனதா சொன்னீங்களே. நீங்க 2 பேர் சொன்னதும் பொய்ன்னு எனக்கு தெரியும். அனாவசியமா அதை பத்தி என்ன பேச வைக்காத. தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு லியூக்கோட அப்பா கேட்டதும், இது என்னங்க அநியாயமான பிளாக்மெயிலா இருக்கு? இப்ப என்ன உங்களுக்கு? லியூக்கோட கடன் புக்கை நான் செக் பண்ணணும், அவ்வளவுதானே? பண்றேன்னு வாக்கு கொடுத்த ஹீரோ போற போக்குல கடந்த கால பிளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பாக்குறாரு. ஆரம்பத்துல 4 பேரும் ஆத்துல குளிக்க போனாங்கல்ல. அப்ப குளிச்சிட்டு இருக்கப்ப லியூக் பக்கத்துல இருந்த பில்லிய வேணும்னே தண்ணியில புடிச்சு அமுக்கி இருக்கான். டே என்னால முடியலடா, எனக்கு மூச்சு இறக்கிதரா, விடுறா விடுறான்னு அந்த பொண்ணு சொல்லியுமே லியூக் விடவே இல்லைங்க. அடுத்து கிரெச்சன் போய் சண்டை போட்டு தான் லியூக் பில்லிய விட்டுருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டு. நல்லா டீனேஜ் திமிங்கல மாதிரி இருந்துகிட்டு அந்த வயசுலயே லியூக் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான்னா யாருக்கு தெரியும்? பிரசன்ட்ல லியூக்கே கூட அவன் ஃபேமிலியை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க. ஹீரோ லியூக்கோட அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. தலையெழுத்துன்னு ஒரு நைட் இந்த ஊர்ல தங்கி தானே ஆகணும். சோ ஹீரோ ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுக்க காலையில ஒரு கலவரத்தை பார்த்தோமே, அவன் இதே ஹோட்டல்ல ஒரு கேம்பிளிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னால இறந்து போன பில்லியோட அண்ணன் தான் இந்த கலவரம். இப்ப கூட லியூக்கோட அப்பா சொன்னாரே, பில்லி இறந்தப்போ நீயும் லியூக்கும் அந்த ஆத்துக்கு போகவே இல்ல, வெளியே வேற எங்கேயோ ஒன்னா இருந்தேன்னு சொன்னீங்களே, அது பொய்யின்ட்டு. அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்கள யாரோ ஒரு ஆள் தானே பில்லியை கொலை பண்ண மாதிரி இருக்கு. சோ இதையே தான் இந்த ஊர் மக்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் மெயினா பில்லியோட அண்ணனும் அப்பாவும் ஹீரோ தான் கில்லர்னு இன்னைய தேதி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ அந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்ததும், உன்னெல்லாம் யாரு இந்த ஊர்ல தங்க சொன்னது? காலையில ஃபியூனரலுக்கு ஒன்ன விட்டதே மேலு, திரும்ப இதே ஊர்ல தங்கினா சின்ன பின்னம் ஆயிடுவ, ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிடுன்னு பிரச்சனை பண்றாங்க. அதையும் மீறி ஹீரோ ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிடுறாருன்னு வைங்களேன். அப்படியே மறுநாள் காலையில லியூக்கோட வீட்டுக்கு கடன் புக்க தேடி ஹீரோ போறப்போ வீட்டு வேர் ஹவுஸ்ல லோக்கல் போலீஸ் ஒருத்தவர் என்னத்தையோ தேடிட்டு இருக்காரு. நம்ம அவரோட பேரை லோக்கல் காப்னே வச்சுப்போம். அவருக்கும் ஹீரோ யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சதும் லோக்கல் காப்புக்கும் ஒரே குஷி. இவ்வளவு பெரிய போலீஸோட சேர்ந்து வேலை செய்ய போறமேன்ட்டு. அதோட 2 பேரும் லியூக்கோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ கடன் புக் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ பக்கத்துல இருந்த லோக்கல் காப் கிட்ட, ஏன் ராஜா இந்த வீட்டுல பாடிஸ் எல்லாம் நீதான் பாத்தியா? யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருந்தாங்கன்னு ஹீரோ கேட்க, அதுவாங்க கரெக்டா வீட்டு கதவுக்கு பக்கத்துல லியூக்கோட பொண்டாட்டி துப்பாக்கியில சுடப்பட்டு புடமா கிடந்தாங்க. அங்க இருந்து ஒரு 8 ஸ்டெப் தள்ளி தோ ரூம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூமுக்குள்ள 6 வயசு பையன் துப்பாக்கியால சுடப்பட்டு புடமா கிடந்தான். லியூக் என்ன காரணத்துக்காக இவங்க 2 பேரையும் கொலை பண்ணானோ, கை குழந்தைய கொலை பண்ண அவனுக்கு மனசு வரல போல. அந்த குழந்தைய மட்டும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்சம் தூரம் தள்ளி அவனே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டான். இப்படின்னு லோக்கல் காப் சொல்லி முடிச்சதும் கையோட ஹீரோ லியூக்கோட மனைவி இந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல அக்கௌண்டண்டா வேலை பார்த்திருப்பா. அந்த ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட, இந்த ஸ்கூல்ல வேலை செஞ்ச லியூக்கோட பொண்டாட்டி ரீசெண்டா எதுவும் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்களா, இல்ல அவளோட ஹஸ்பண்டுக்கு அவ மேல கோவம் இருக்குன்ற மாதிரி எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு என்கொயரி பண்ண, வேலையில அவ எந்த பிரச்சனையும் பண்ணலங்க, சும்மா 2-3 தப்பு பண்ணா, அது ஒன்னும் பெரிய தப்புலாம் இல்ல. அப்புறம் அவளோட ஃபேமிலி டீடைல் முழுசாலாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் அவளோட புருஷன் பண கஷ்டத்துல இருக்கிறதாகவும் அதனால குடும்பத்துல அடிக்கடி கோவப்படுறதாகவும் சொன்னான். நான் அப்பவே அது என்ன ஏதுன்னு டீப்பா கேட்டிருந்தா நடந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாமோ என்னவோ, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, இதை முடிச்சுட்டு ஹீரோ வெளியே வந்தா இதே ஸ்கூல்ல தான் கிரெச்சனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ, கிரெச்சன், பில்லி, லியூக் 4 பேரும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. சோ 2 பேரும் சேர்ந்து பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அசை போட்டுட்டு இருக்க, மறுபடியும் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. லியூக் பில்லிய தண்ணியில புடிச்சு அமுக்குனதுல அவ கோவமாயிட்டால. சோ கோவத்தோட அங்க இருந்து கிளம்புறப்போ அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஹீரோவும் கூடவே போயிருக்காரு. அப்ப மலைக்கு மேல இருக்க ஒரு பெரிய பாறைக்கு பக்கத்துல உட்காந்து பில்லியோட அம்மா அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா ஞாபகமா பில்லி கிட்ட இருக்கிறது அவங்களோட செயின் மட்டும்தான். செயினை ஹீரோ கிட்ட கொடுத்து கையில போட சொல்லிருக்கா. ஹீரோ அதை கீழே போட்டுறாரு. அது பாறையோட சந்துல போய் மாட்டிக்குது. ஆட சைல்டுஹுட் சைத்தான், ஒரு செயினை கூட கையில புடிச்சு உனக்கு ஒழுங்கா போட தெரியாதடா அப்படின்னு பில்லி கத்துனதும் ஹீரோவே போய் செயின் எடுத்து அதை பில்லி கையில போட்டு விட்டுறாரு. அப்ப இவங்களுக்குள்ள நடந்த ரொமான்ஸ்ல முதல் முறையா ஹீரோ பில்லியை கிஸ் பண்ண பில்லி வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அதோட பிளாஷ்பேக் முடிச்சிட்டு பிரசன்ட்க்கு வந்தா ஹீரோவுக்கு ஒரு உறுத்தல். ஹீரோ லியூக்கோட வீட்டுக்கு போறப்போ வேர் ஹவுஸ்ல லோக்கல் காப் என்னத்தையோ தேடிட்டு இருந்தாரு இல்ல, அப்போ அது என்னன்னு ஹீரோ கேட்கவே இல்ல. இப்போ அது ஞாபகம் வந்ததும் நேரா ஸ்டேஷனுக்கு போய் வேர் ஹவுஸ்ல என்னத்தரா தேடிட்டு இருந்தான்னு கேட்டா அவன் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறான். அது ஒண்ணும் இல்லங்க, லியூக் ஃபேமிலி ஆளுங்களையும் சரி அவனையும் சரி ஷூட் பண்ணி கொலை பண்ணான்ல, 3 பாடிஸ்லயுமே எங்களுக்கு கிடைச்ச புல்லட் ப்ளூ கலர் புல்லட். ஆனா நானும் குப்பை தொட்டியில கழுகு கோழி கொஞ்சம் தேடுற மாதிரி கிண்டுன்னு கிண்டி தேடிட்டேன். எனக்கு லியூக்கோட வீட்டுல வெறும் சிகப்பு கலர் புல்லட் மட்டும் தான் கிடைச்சது. அப்புறம் இந்த ப்ளூ கலர் புல்லட் எங்க இருந்து வந்துச்சு
வந்துச்சு. அதுதான் வேர் ஹவுஸ்ல இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு லோக்கல் காப் சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ டேபிள்ல இருந்த லியூக்கோட டெட் பாடி போட்டோஸ் பார்த்துட்டு அவன் எந்த இடத்துல பணமா கிடைச்சானோ அந்த இடத்துக்கே லோக்கல் காப்போட போறாரு. ஆக்சுவலா அது ஒரு ஏரி, ஆனா ஊரே பஞ்சத்துல இருக்கு இல்லையா, சோ ஏரியில தண்ணி இல்ல, வறண்டு போய் கிடக்கு. பொண்டாட்டியையும் பையனையும் வீட்டுல போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து இங்கதான் லியூக்கு இவனை ஷூட் பண்ணிட்டு இறந்திருக்கான். இந்த ஏரியை சுத்தி மொத்தம் 3 பேரோட ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்னு லியூக்கோடது, இன்னொன்னு கலவரம் அவன் அப்பாவோடது, மூணாவது ஜேம்ஸ்ன்ற ஒரு ஆளோடது. ஜேம்ஸ் அவன் பாட்டியோட தங்கி இருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம், கொலை நடந்த அன்னைக்கு மதியம் கொலை நடக்கிறதுக்கு முன்னால லியூக் ஜேம்ஸ் கூட தான் இருந்துட்டு வந்திருக்கான். அது பத்தி ஜேம்ஸ் கிட்ட கேக்குறப்போ நானும் லியூக்கும் சேர்ந்து முயலை வேட்டையாடினதா ஜேம்ஸ் சொல்லியிருக்கான். முயல் வேட்டைன்ற வார்த்தையை கேட்டதுமே 20 வருஷத்துக்கு முன்னால பில்லி சாகிறப்போ ஹீரோ லியூக் இவங்க 2 பேரும் சேர்ந்து முயல் வேட்டைக்கு போனதா தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் வந்து உடனே அவனை விசாரிச்சாகணும்னு அவன் வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு முன்னால போலீஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானோ ஜேம்ஸ் அதையே தான் இப்பவும் சொல்றான். கொலை நடந்தது 4:30 மணிக்கு, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நானும் லியூக்கும் ஒன்னா இருந்தோம், முயல் எல்லாம் வேட்டையாடணும். அப்புறம் லியூக் கிளம்பிட்டான், நான் வெளியே வேற எங்கேயும் போல, நைட்டு வரைக்கும் வீட்லயே தான் இருந்தேன் அப்படின்னு ஜேம்ஸ் வீட்ல இருந்தேன்னு சொல்றப்போ பக்கத்துல இருந்த இவனோட பாட்டி முகம் மாறுது. இதை நோட் பண்ணிக்கிட்ட ஹீரோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து லியூக்கோட கடன் புக்ல அவன் யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், அதுல எவ்வளவு போயிருக்கு வந்திருக்குன்னு வரவு செலவெல்லாம் செக் பண்ணா யார் மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி பெருசா ஒண்ணும் இல்ல. இத மறுநாள் லியூக்கோட அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஹீரோ அவங்க வீட்டுக்கு போக அந்த டைம்ல வீட்டை காலி பண்றதுக்கு இறந்து போனவங்களோட பொருள் எல்லாம் எடுத்து லியூக்கோட அம்மா அழுதுகிட்டே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்காக போனாரோ அந்த மேட்டர் அவங்கள்ட்ட சொல்லிட்டு விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, பாத்துக்கலாம், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அப்ப கொலை பண்ணப்பட்ட லியூக்கோட மனைவி லைப்ரரியில இருந்து சில புக்கை எடுத்துருப்பா போல, இன்னும் அதை ரிட்டர்ன் பண்ணாம இருக்கு. ஐயோ, இவ வேற புக் எடுத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியலையே, ஓவர் டியூ ஆயிடுச்சுன்னா ஃபைன் வேற போடுவானுங்க, இதை யாரு போயிட்டு லைப்ரரியில மறுபடியும் கொடுக்கறது அப்படின்னு லியூக்கோட அம்மா புலம்புனா நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நானே போய் புக்கை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ புக்கை வாங்கிட்டு ஒரு புக்ல அப்பவே லியூக்கோட அம்மா அப்பா சொன்னாங்கல்ல வெளியூர்ல இருக்க ஹீரோ ஒரு பெரிய கேஸை முடிச்சு அது சம்பந்தப்பட்ட விஷயம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட வந்துச்சுன்னு லியூக்கோட பொண்டாட்டி அந்த ஆர்டிகலை கட் பண்ணி புக்ல வச்சிருக்கா. இது கூடவே புக்கோட இன்னொரு பேஜ்ல ஒரு ரெசிப்ட் இருக்கு. அதுக்கு பின்னால நல்லா டபுள் எக்ஸல் பபுள் கா மாதிரி முரட்டுத்தனமா ஒருத்தவனை பார்த்தமே கலவரம்னு, அவனோட பேரு கிராண்ட். லியூக் பொண்டாட்டி அவன் பேரை பில்லுக்கு பின்னால எழுதி வச்சிருக்கா. கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால இந்த ரெசிப்ட் பில்லா இருக்கு. எதுக்காக அவ இவன் பேரை எழுதணும்? இந்த சந்தேகத்தை தீர்த்துக்க கலவரம் வேலை செய்யற இடத்துக்கே போன ஹீரோ லோக்கல் காப்ப கூடவே வச்சுக்கிட்டு அவங்கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்க என்கிட்ட கேட்டா ஒருத்தி செத்து செம்மனுக்குள்ள புதஞ்சிருக்கால, போய் அவளை தோண்டி கேளு ஏன்டி என் பேரை எழுதுனன்ட்டு அவ பதில் சொல்லுவா. அவ பேரை எழுதுனதுக்கெல்லாம் என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கலவரம் ஹீரோ மேல இருக்க கோவத்துல கொஞ்ச நஞ்சலாம் இல்ல செம்ம நக்கலா பேசுறான். கொலை நடந்ததுமே இவனை கூப்பிட்டு ஏற்கனவே போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணிருக்காங்க. இவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்னா, நான் என் 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியூர்ல போய் ஒரு இடத்துல போக்கர் கேம் விளையாண்டதா சொல்லியிருக்கான். மேபி இவன் இந்த இடத்துல தான் இருந்தான்னு போலீஸை நம்ப வைக்கிறதுக்கு இவனே 2 சாட்சிகளை ரெடி பண்ணி அவங்க கூட தான் போக்கர் கேம் விளையாட போனான்னு போய் கூட சொல்லலாம்ல அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். சோ மீண்டும் மீண்டும் அவங்க கிட்ட கேக்குறாரு, நாங்களா இன்வெஸ்டிகேட் பண்ணி நீ ரெடி பண்ணி வச்சிருக்க சாட்சி பொய், நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பொய்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், சாவர வரைக்கும் ஜெயில் தான், நீயா உண்மையை சொல்லிட்டனா நல்லது அப்படின்னு போட்டு வாங்கினாலும் ஜி எங்களை என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா, 20 வருஷத்துக்கு முன்னாலே என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டு நீயும் லியூக்கும் சேர்ந்து முயலை வேட்டையாட போனதா ஒரு பொய் சொன்னீங்களே, உங்க அளவுக்குலாம் நான் ஒஸ்ட் கிடையாதுரா அப்படின்னு கலவரம் பழச ஞாபகப்படுத்தினதும் அதோட ஹீரோ அவனை அனுப்பிட்டு இவன் மேல இருக்க சந்தேகம் போல கூடவே ஜேம்ஸ் மேலேயும் ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் வீட்டுல இருந்தேன்னு சொல்றப்போ பாட்டியோட முகம் மாறிச்சுல்ல, சோ சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணு, எனக்கு இவனுக்கு 2 பேர் மேல ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு ஹீரோ லோக்கல் காப்புக்கு ஒரு வேலையை கொடுத்ததும் முதல்ல லியூக்கோட மனைவி வேலை செய்யற ஸ்கூலோட ஃபுட்டேஜ பாக்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 4:05 இருக்கும். லியூக் அவனோட பையனை கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதை தாண்டி அதுல வேற எதுவும் இல்ல. இதை பார்த்து முடிச்சுட்டு லியூக்கோட கார் போலீஸ் கைவசத்துல இருக்கு. அதை பார்க்க போன ஹீரோ அங்க ஒரு பிளாஷ்பேக்கை திங்க் பண்றாரு. முதல் நாள் 4 ஃப்ரெண்ட்ஸும் ஆத்துக்கு குளிக்க போனப்போ லியூக் பில்லியை தண்ணிக்குள்ளலாம் முக்கி ஓவரா பண்ணால, சோ மறுநாள் காலேஜ்ல லியூக் பில்லி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேக்குறான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருனா உடனே உன மன்னிச்சிருவாங்களா? ஆல் லாங்குவேஜ்லயே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புடா, ஒழுங்கா ஓடி போயிடு இல்லனா உத வாங்கி சாவ அப்படின்னு பில்லி லியூக்க திட்டி அனுப்பிட்டு இதெல்லாம் ஹீரோவும் பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஹீரோ கிட்ட வந்தவ முதல் நாள் தான் இவங்களுக்குள்ள ஒரு ஊடல் நடந்துச்சு, அது இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. ஹீரோ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாலேயே ஹீரோவுக்கு ஒரு முத்தத்தை போட்டுட்டு வெக்கத்தோட பில்லி ரூமை விட்டு வெளியே போறா. உடனே ஹீரோ டக்கு டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம 2 பேரும் சாயந்தரம் ஆத்துல தனியா மீட் பண்ணுவோம், நீ சாயந்தரம் ஆத்துக்கு வந்துருன்னு அதுல எழுதிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பில்லி கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து சிரிச்சுக்கிட்டே பில்லியே அனுப்பியிருக்காப்புல. அதோட மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ காரை பார்த்துட்டு வெளியே வரப்போ ஒட்டு மொத்த ஊர் முழுக்க ஹீரோவோட போட்டோவையும் பில்லியோட போட்டோவையும் போட்டு ஹீரோ தான் பில்லியை கொலை பண்ண கில்லர்னு கலவரம் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கான். இந்த கலர் கோலத்துல வரைஞ்ச கருங்குரங்குக்கு இன்னாதான் பிரச்சனை, இன்னைக்கு அவனை கண்டமாகாம நான் விட்டவே
விடவே மாட்டேன் அப்படின்னு அவனை தேடி ஹீரோ போறப்போ பக்கத்துல இருந்த ஸ்கூல் பிரின்சிபல், ஏங்க ஏதோ அரியா பையன் தெரியாம பண்ணிட்டான், நீங்களும் அவனுக்கு சரிசமமா நின்னா அப்புறம் அவனுக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம், நீங்க வாங்க என் வீட்டுல சரகடிச்சுக்கிட்டே பேசுவோம். இந்த கலவரம் போஸ்டர் அடிச்சது மட்டும் இல்ல, ஹீரோவோட கார் மேல ஒரு நாயை வேற கொலை பண்ணி போட்டிருக்கான். சோ கார் எல்லாம் ரத்தமாயி போச்சு, நானே அந்த காரையும் கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பிரின்சிபல் ஹீரோவை சமாதானப்படுத்தி, இந்த ஆள் எப்பவுமே சைக்கிள்ல தான் சுத்திட்டு இருப்பாரு, சைக்கிளை ஹீரோவோட டிக்கிக்குள்ள போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரின்சிபலோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க பிரின்சிபலோட மனைவியை பார்த்தா ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காங்க. எந்நேரமும் ஒருத்தவங்க எதை நினைச்சாவது பயந்துகிட்டே இருந்தா அவங்க முக அமைப்பு எப்படி இருக்கும், அப்படிதான் பிரின்சிபல் மனைவியோட மூஞ்சி இருக்கு. இதுக்கான காரணம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் பிரின்சிபல் இந்த ஊர்ல இல்ல, மெல்போர்ன்ன்ற ஒரு ஊர்ல இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு இவரோட வீட்டுக்கு ரெண்டு திருட்டு பசங்க மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உள்ள வந்து இவர் குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சு வீட்டுல இவர் சேர்த்து வச்சிருந்த பணம், இவரோட பொண்டாட்டியோட நகை இதெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இன்னைய தேதி வரைக்கும் போலீஸ் திருடங்களை கண்டுபிடிச்ச பாடு இல்ல. குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சதை பார்த்ததுல இருந்து பிரின்சிபலோட மனைவி இப்படிதான். சரி, அந்த ஊர்லயே இருக்கதான் அவ அப்படி இருப்பா, வெளியே இருக்க குறிட்டு வந்தா மாறிடுவார் நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தாரு, இங்கேயும் அவ அப்படியே தான் இருக்கா. இந்த கதையை பிரின்சிபலே சொல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஹீரோ இந்த ஊர்ல தானே இருந்தாரு, அப்படின்னா ஹீரோவுக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல. இப்ப அந்த வீட்டுக்கு முன்னால போனதும் ஆகைன்னு ஒரு பிளாஷ்பேக். சாயந்தரம் ஆத்துக்கு வந்துரு, நம்ம தனியா மீட் பண்ணலாம்னு ஹீரோ பில்லிக்கு நோட் ஒன்னு எழுதி கொடுத்தாரு இல்லையா, அவளுக்காக ஆத்துல போய் எவ்வளவோ நேரம் வெயிட் பண்ணியும் அவளை ஆளை காணானதும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல வீட்டுல இருந்த ஹீரோவோட அப்பா ஊர்ல யார் யாருக்கோ போனை போட்டு, என் பையன் இன்னும் வீடு வந்து சேரல, யாராவது பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கப்போ கரெக்டா ஹீரோ வீட்டுக்குள்ள வராரா. ஏன் நம்ம அப்பா நம்மள வெறி புடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கான், அவன் சரக்கு எதையும் எடுத்து நம்ம அடிச்சதை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆனா, ஹீரோவை பார்த்ததும் தான் ஹீரோவோட அப்பாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. பாசத்தோட கிட்ட போய் ஹீரோவை கட்டி பிடிச்சு, டேய் தம்பி, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, ஆத்துல யாரோ ஒரு டீனேஜரோட பாடி கிடக்குதுன்னு சொன்னாங்கடா, அது நீதான் நினைச்சு இவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்தேன், எங்கடா போன ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வராம அப்படின்னு ஹீரோவோட அப்பா அவரோட வேதனையில கத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கோ ஒரே பக்கு, டீனேஜரோட பாடியா, நம்ம தானே பில்லி ஆத்துக்கு வர சொல்லியிருந்தோம், ஒருவேளை அவளோட பாடி தாங்க இருக்குமோ அப்படின்னு பாதறி அடிச்சுக்கிட்டு ஆத்துக்கிட்ட ஓடி வந்தா ஹீரோ நினைச்ச மாதிரி ஆத்தங்கரையில பில்லி தான் போனவமா கிடந்திருக்கா. அவ எப்படி செத்தாலோ ஹீரோவுக்கு தெரியல. பட் அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவரோட வீட்டுல அவரோட ரூம்ல தனியா இருக்கப்போ ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா உள்ள வந்த லியோவுக்கு, நண்பா நீ காலையில பில்லிக்கு எது நோட்டு எழுதி கொடுத்தியா, என்ன ஆத்தங்கரையில வந்து மீட் பண்ணுன்னு, அதை வச்சு நீ தான் பில்லியை கொலை பண்ணன்னு ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்கடா, எப்படியும் போலீஸ் சொன்ன விசாரிக்கிறதுக்காக வருவாங்க, நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவங்க வந்து கேக்குறப்போ கொலை நடந்த டைம்ல நீயும் நானும் சேர்ந்துதான் முயலை வேட்டையாட போனோம்னு சொல்லு, எந்த இடம்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்த சொல்லு, எத்தனை முயலை வேட்டையாடினாங்கன்னு கேட்டா 1 இல்ல 2, வேணாம் நீ 2 சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும், என்கிட்ட வந்து கேட்டா நானும் இதையே சொல்லிடுறேன், மாத்தி கீத்தி எதுவும் சொல்லிடாதரா அப்புறம் நீ தான் மாட்டிப்ப அப்படின்னு அவன் ஹீரோவை காப்பாத்த சொன்னானோ இல்ல அவன் பண்ண தப்ப மறைக்க ஹீரோவை கூட்டு சேர்த்துக்கிறானோ யாருக்கு தெரியும், பாப்போம். எது எப்படியோ அவன் சொல்லிட்டு போனதை வேதவாக எடுத்துக்கிட்ட ஹீரோ அடுத்து போலீஸ் வந்து என்கொயரி பண்றப்போ நானும் லியோக்கும் ஒன்னாதான் இருந்தோம், முயலை வேட்டையாடுறதுக்கு இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நடக்காத ஒன்ன நடந்த மாதிரி சொல்லிடுறாரு. இத பிரசன்ட்ல யோசிச்சுக்கிட்டே அப்பவே ஹீரோ லோக்கல் காப்பிட்ட சொன்னார் இல்ல, இந்த ஊரோட சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணணும்னு, இன்னும் முழுசா செக் பண்ணி முடிக்கல, விட்டுவிடாதான் பாத்துருக்காங்க. அதோட கண்டினியூட்டியா இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜை ஹீரோ செக் பண்ண அங்க ஒரு ட்விஸ்ட். கொலை நடந்த அன்னைக்கு மதியம் 4 மணி வரைக்கும் லியோக்கு என் கூட தான் இருந்தான், நாங்க முயலை வேட்டையாடணும், அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டான், நான் என்னோட வீட்லயே இருந்தேன்னு ஜேம்ஸ்னு ஒருத்தவன் சொல்லியிருந்தான்ல. இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 4 மணிக்கு மேல அவன் கார் எடுத்துக்கிட்டு ஒரு கிளினிக்கு வந்திருக்கான். பயவுள்ள இதை ஹீரோ கிட்ட மறைச்சு பொய் சொல்லிருக்கு. என்ன அவன் கதைன்னு அவனை பிடிச்சு நலுங்க வைக்கிறதுக்கு ஹீரோ அவனை தேடுறதுக்காக ஹோட்டல் ரூம்ல இருந்து இறங்கி வரப்போ தேடி போன ஆத்தா தேடி வந்து கொடுத்தான்ற கதையா ஹீரோ தேடி போன ஜேம்ஸ் கலவரம் போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்கான். கலவரம் நடத்துற கேம்பிளிங் இடத்துக்கு பிரின்சிபலும் டெய்லியும் வரது வழக்கம். நடந்த சண்டையை தடுக்க போன குத்தத்துக்கு கலவரம் பிரின்சிபலோட மூஞ்சிலையும் பேன் பார்த்துட்டான். உள்ள போன ஹீரோ தான் கலவரத்தை தடுத்து ஓரமா கூட்டிட்டு போயிட்டு, டேய் கொம்பு வைக்காத கோட்டு, சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ, இப்ப என்னடா பிரச்சனை, ஏன்டா உயிர் போற அளவுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்டதும் அங்க இருக்க மக்களே பதில் சொல்றாங்க, நடந்த சண்டைக்கு ஹீரோவும் ஒரு விதத்துல காரணம் தான். ஹீரோ கலவரத்தை கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சாரு இல்ல, அப்ப நான் எதுக்காக லியூக்கோட ஃபேமிலியை கொலை பண்ணணும்னு கலவரம் கேட்ட ஒரு கேள்விக்கு ஹீரோ அவரோட தியரி ஒன்னு சொல்லிருப்பாரு. ஏரியை சுத்தி இருக்கிறது 3 பேரோட இடம், ஒன்னு லியூக்கோடது, இன்னொன்னு உன்னோடது, 3வது ஜேம்ஸோடது. லியூக்கோட ஃபேமிலியை கொலை பண்ணிட்டா நீ அந்த இடத்த எடுத்துக்கலாம். ஜேம்ஸ் கிட்டையும் நீ அவனோட இடத்த வாங்குறத பத்தி அவங்கிட்ட போய் பேசினியாமே, ஊர் மக்கள்லாம் அரசல் பொரசலா பேசிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சும்மா சொல்லிருப்பாரு. இத சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ தாண்டா நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி போய் வெளியே சொல்லிருக்க, அதாண்டா அந்த ஆள் என்ன பூச்சி காய்ச்சுன்னு காய்ச்சறான் இப்படின்ற கோவத்துலதான் கலவரம் ஜேம்ஸ புரட்டி எடுத்திருக்கான். தம்பி கலவரம், நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, சாகறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால எதுக்காக லியூக்கோட மனைவி பெல் ரிசிப்ட்ல உன் பேர் எழுதிருக்கான்றது முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லு, தேவையில்லாம சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ அவனை ஆஃப் பண்ணிட்டு
தலைவர் ஜேம்ஸ் என் கூட வாங்கலாம், உங்ககிட்ட ஒரு கச்சேரி இருக்கு அப்படின்னு அடிப்பட்ட இவன் எந்த கிளினிக்கு போனதா ஹீரோ ஃபுட்டேஜ்ல பார்த்தாரோ அந்த கிளினிக்கே கூட்டிட்டு போயிட்டு முதல்ல டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை தனியா கூட்டிட்டு போயிட்டு, டாக்டர் இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை மறைக்காம பதில் சொல்லுங்க. கொலை நடந்த அன்னைக்கு அவன் வீட்லயே இருந்ததா சொன்னான், ஃபுட்டேஜை பார்த்தா உங்க கிளினிக்கு தான் வந்திருக்கான். இந்த உண்மையை அவன் எதுக்காக மறைக்கணும்? இங்க வந்து அவன் என்ன பண்ணான்? உங்களுக்கு அவன் வந்தது தெரியுமா தெரியாதான்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்க, ஆமாங்க 4 மணிக்கு மேல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அப்ப நான் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருந்தேன், சர்ஜரியை முடிச்சிட்டு வந்தேன், 2 பேரும் சேர்ந்து சரக்க போட்டோம், அப்புறம் ஜிகிடு பாபு உப்பும்பாதான் இப்படின்னு டாக்டர் சொல்லவே, எது ஜிகிடு பாபு உப்பும்பாவா? அடங்கொய்யால வானவில் சாடா நீங்க, இத முன்னாலேயே சொல்லி தொலைய வேண்டியதாண்டா. இது என்னமோ ராஜ ரகசியம் மாதிரி இதை மறைச்சு என் டைமை வேற வேஸ்ட் பண்றீங்க. படுத்துறீங்கடா டேன்னு டென்ஷன் ஆன ஹீரோ இதுக்கு அடுத்த நாள் பில்லியோட ஞாபகத்துல அவ சமாதிக்கு அவளை பார்க்கலாம்னு போக அங்க வந்த பில்லியோட அப்பா எப்பவும் போல ஹீரோவை கரிச்சு கொட்டுறாரு. என் பொண்ணை கொலை பண்றதையும் கொலை பண்ணிட்டு 20 வருஷத்துக்கு முன்னால ஊரை விட்டு ஓடின டாகுனி இப்ப நல்லவ மாதிரி என் பொண்ணு சமாதி கிட்ட வரியா? உன்ன மாதிரி ஆளுங்க வந்து கரப்படிய கூடாதுன்னு வாரம் சமாதி வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். உன் காலடி என் பொண்ணு சமாதியில படுறதே பாவண்டா, ஓடி போயிடுன்னு மிரட்டுறாரு. இங்க அடுத்த பிளாஷ்பேக். போலீஸ் எல்லாம் வந்து கேட்டதுக்கு நானும் லியூக்கும் தான் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு ஹீரோ ஒரு கதை சொல்லிட்டாரு இல்லையா? ஆனாலும் ஊர் மக்கள் எல்லாரும் பில்லி கிட்ட சாயந்தரம் ஆத்துக்கு வான்னு ஹீரோ எழுதி கொடுத்த நோட்டு இருக்கிறத வச்சு ஹீரோ தான் கொலை பண்ணிருப்பாருன்னு கன்ஃபர்மேஷனே போட்டு டெய்லியும் நைட்டு ஹீரோ வீட்டு கதவுல கல்லெல்லாம் விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன் இந்த ஊர்ல இருந்தா தானே இதெல்லாம் நடக்க போகுது, இந்த ஊரே வேணாம் வெளியூருக்கு போயிடுவோம்னு ஹீரோட அப்பா ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி இருக்காரு. இவங்க ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் இவங்க காருக்கு பின்னாலேயே வேற ஒரு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்த பில்லியோட அப்பா அந்த நொடி வரைக்கும் இவங்களை கழுவி ஊத்திருக்காருங்க. ஒரு வழியா அந்த ஆளை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு காருக்கு வந்த ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட, நான் இனிமேல் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்க மாட்டேன், இதுதான் நான் கேட்கிற கடைசி தடவை, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, பில்லியோட சாவுக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு இவர் கேட்டதும், பா நான்ப்பா நீயே இந்த மாதிரி கேக்குற, அம்மா சத்தியமா நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி அதை விடு, உண்மையாவே அந்த டைம் நீயும் லியூக்கும் ஒன்னாதான் இருந்தீங்களா இப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டதும், உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஹீரோ இல்லன்னு தானே சொல்லியிருக்கணும், ஆனா லியூக் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுன்னு ஆமான்னு போய் சொல்லிடுறாருங்க. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா இதை திங்க் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்த ஹீரோ ஒரு இடத்துல கிரெச்சன் முயலை வேட்டையாடுறத பார்த்துட்டு சும்மா அவகிட்ட போய் பேச்ச போட்டு அடுத்து 2 பேருமா சேர்ந்து கிரெச்சனோட வீட்டுக்கு வராங்க. கிரெச்சனோட வீட்டுல சில அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம்லாம் இருக்கு, அதுவும் லியூக்கோட மனைவி அவ கையெழுத்தால ஃபில் பண்ண ஃபார்ம்ஸ். இதெல்லாம் என்னமா இதுன்னு ஹீரோ கேட்டதும், அது நம்ம ஸ்கூலுக்கு டொனேஷன் வாங்குறதுக்காக எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் எழுதி அனுப்புற ஃபார்ம்டா, லியூக்கோட பொண்டாட்டி இருக்க வரைக்கும் அவ பார்த்தா அவதான் இல்ல என் தலையில கட்டிட்டானுங்க, சரி வா நீ வந்து உட்காரு அப்படின்னு ஹீரோ உட்கார வச்சுட்டு கிரெச்சன் அவளோட பையனை அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விளையாட அனுப்பிடுறா. அப்ப ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் ரொம்ப நாளா, அதாவது லியூக் பொண்டாட்டி லைப்ரரியில இருந்து எடுத்த புக்கை ஹீரோ திரும்ப கொடுக்க போனாருல்ல, புக்ல கூட ஹீரோ சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் ஒன்று இருந்துச்சு, எதுக்காக அவன் நம்மளோட ஆர்டிகல் வச்சிருக்கான டவுட் ஆன ஹீரோ, ஏமா நீயும் லியூக் பொண்டாட்டியும் ஒன்னாதானே ஒர்க் பண்ணீங்க, அவ என்னைக்காவது என் பேரை மென்ஷன் பண்ணி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க, டேய் ஏன்டா எப்போ என்ன மீட் பண்ணாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் அவன் என்கிட்ட எதுவும் சொன்னது இல்லடா, நீ என் கூட வாயேன் நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன்னு வெளியே உட்காந்து இருந்த ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன கிரெச்சன் இவங்க பழைய காலத்துல எடுத்த போட்டோல இருந்து இப்ப எடுத்த போட்டோ வரைக்கும் அதை அவ ஆல்பமா பண்ணி வச்சிருக்கா போல. அதை ஹீரோ கிட்ட காட்டி 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கப்போ சடனா இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமாகி நெருப்பு அணைக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்ப சடார்னு கிரெச்சனுக்கு ஒரு போன் வரவே அதை எடுத்துக்கிட்டா ஓரமா போயிடுறா. ஹீரோ ஆல்பம் பாக்குறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. பழைய பஞ்சாங்கெல்லாம் முடிஞ்சு கிரெச்சனுக்கு குழந்தை பிறந்த ஸ்டேஜ் வரைக்கும் போட்டோ வந்துருச்சு. அத ஹீரோ பாக்குறப்பதாங்க ஒரு ட்விஸ்ட், கிரெச்சனுக்கு பிறந்த குழந்தைய சொந்த தகப்பை எப்படி தூக்கி வச்சிருப்பானோ அப்படி லியூக் தூக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அப்போ இது லியூக்கோட குழந்தையா? கணக்கு பண்ணா கிரெச்சனுக்கும் லியூக்குக்கும் குழந்தை பிறந்திருக்கு, இருந்தும் லியூக் வேற ஒரு கல்யாணம் பண்ணிருக்கான். சோ காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற கோவத்துல கிரெச்சன் கூட லியூக்கையும் அவன் ஃபேமிலியையும் கொலை பண்ணிருக்கலாம்ல. சோ உன் பையன் லியூக்கு பிறந்த பையனா, இதை ஏன் நீ வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லலன்னு ஹீரோ ஆவேசமாக, டேய் ஆதிகால ஹல்கு ஏன்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என் பையன் லியூக்கோட பையன்லாம் இல்ல, எனக்கு பையன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பையனோட அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டான், குழந்தை பிறந்ததும் லியூக் குழந்தைய பார்க்க வந்தான், அப்ப எடுத்த போட்டோடா அது, சம்பந்தமே இல்லாம எதோட முடிச்சு போடுற நீ அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு கிரெச்சன் இல்லவே இல்லன்னு மறுக்கிறா. சரிமா நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும், இது உனக்கும் வேற ஒருத்தவனுக்கு பிறந்த பையனாகவே இருக்கட்டும், அவன் அப்பாவோட போட்டோ உன்கிட்ட இருக்கும்ல, ஒரு போட்டோ கூடவா இல்ல, அதை காட்டேன் நான் கம்முன்னு ஆயிடுறேன்னு ஹீரோ போட்டோவை கேட்டா, டேய் அதை நான் எப்படிரா சொல்றது, நான் 2 நாள் தாண்டா அவன் கூட இருந்தேன், அதுல பிரெக்னன்ட் ஆயிட்டேன், அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுடா, நான் அப்போ ஒரு செல்ஃபி கூட எடுத்து வைக்கல அப்படின்னு கிரெச்சன் எவ்வளவோ சொல்ல திரும்ப இது லியூக்கோட குழந்தைதான் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல வெறியாகி, எப்பா நண்பன்னு நம்பி உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ நல்லா பண்ற, அது சரி போலீஸ் புத்தி தானே, பாக்குற எல்லாரையும் சந்தேகப்படதான் செய்யும், போதும் நீ கிளம்புறியா அப்படின்னு கிரெச்சன் ஹீரோவை வெளியே அனுப்பிடுறா.
நைட்டு முழுக்க ஹீரோவுக்கு தூக்கமே வரல. 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஞாபகங்கள் ஹீரோவோட மைண்டுக்கு வந்து டார்ச்சர் ஆகுது. விடிய கூட இல்ல. அதுக்கு முன்னாலேயே மறுபடியும் கிரெச்சனோட வீட்டுக்கு போன ஹீரோ அந்த டைம்ல கிரெச்சனும் அவளோட பையனும் தூங்கிட்டு இருக்காங்க. நேக்கா வீட்டோட பின்பக்க கதவு வழியா உள்ள நுழைஞ்சு காலையில எங்க அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறத பார்த்தாருல்ல, அதை வெளியே எடுத்துட்டு வந்து கார்ல வச்சு ஒண்ணு பாக்குறப்போ இங்க தாங்க படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. லியூக் பொண்டாட்டி ஃபில் பண்ணி வச்சிருக்க நிறைய ஃபார்ம்ஸ்ல ஒரு ஃபார்மை பார்த்த ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் மாட்டிக்கிச்சு. அந்த ஃபார்மோட லோக்கல் காப்பை போய் மீட் பண்ணி அவங்கிட்ட தான் எல்லா பாயிண்ட்டையும் தெளிவா சொல்றாரு. தளபதி, லியூக்கோட பொண்டாட்டி பில் ரிசிப்டுக்கு பின்னால கிராண்ட்ன்ற ஒரு வார்த்தை எழுதி வச்சிருந்தா. அது கலவரத்தோட பேருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது கலவரத்தோட பேர் இல்ல தளபதி. ஸ்கூல் சைட்ல இருந்து ட்ரஸ்ட் கிட்ட ஃபண்ட் கேட்கறதுக்கு நாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஃபண்ட் கேட்கறோம்னு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு பேரை வச்சு அதை ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வச்ச பேர் தான் கிராண்ட். ஸ்கூல் சைட்ல இருந்து கிராண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டிமாண்ட் பண்ண அமௌண்ட் $70,000. அதை ட்ரஸ்ட் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஸ்கூல் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்த மாதிரியும் அதை காணோன்ற மாதிரியும் நீங்க அந்த பணத்தை போட்டீங்களா இல்லையான்னு கேட்டும் என்கொயரி பண்றதுக்கு லியூக் பொண்டாட்டி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருக்கா பாரு. சோ ஸ்கூல் அக்கௌண்ட்டுக்கு வந்த $70,000 பணத்தை காணோம். அது லியூக் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவ லியூக் கிட்ட சொல்லிருக்கா. அப்பதான் லியூக், வெளியூர்ல எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான், இப்பதான் ஒரு பெரிய கேஸை கூட கிளியர் பண்ணா, அவன்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் இதை தீர்த்து வைப்பான்னு லியூக் சொன்னதுனாலதான் லியூக் பொண்டாட்டி ஏன் சம்பந்தப்பட்ட ஆர்டிகளை கலெக்ட் பண்ணி அதை புக்குக்குள்ள வச்சிருந்திருக்கா. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு, ஸ்கூல் அக்கௌண்ட்ல இருந்தே பணத்தை திருடுற அளவுக்கு பவர் யாருக்கு இருக்கும்? ஸ்கூலோட பிரின்சிபலுக்கு. அந்த ஆள் வேற டெய்லி வந்து போக்கர் கேம் விளையாடுறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தவன் சூதுல இந்த அளவு முழுகி போயிருக்கான்னா அவனுக்கு பண கஷ்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அவன் அந்த பணத்தை திருடி இது லியூக்கோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு விஷயம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக கூட இவன் லியூக்கையும் அவன் ஃபேமிலியையும் கொலை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ சொன்னா, இல்லையேங்க, அப்படி பார்த்தா ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பிரின்சிபல் மாட்டி இருக்கணும்ல, அது எதுலயுமே இல்லையேன்னு லோக்கல் காப் கேட்டா, அதுதான்டா பிரின்சிபலோட சாமர்த்தியம். பொதுவா கார்ல போனாதான் சிசிடிவி கேமரால மாட்ட 100% வாய்ப்பு உண்டு. இவன் என்னைக்கு காரை யூஸ் பண்ணிருக்கான்? எங்க போயிட்டு வந்தாலும் சைக்கிள்லயே தான் போயிட்டு வரது வழக்கம். ஸ்கூலோட ஃப்ரண்ட் சைட்ல மட்டும்தான் கேமரா இருக்கு. ஏன் அவன் ஸ்கூலோட பேக் சைடு வழியா சைக்கிள்ல போயிருக்க கூடாது? நம்ம எதுக்கும் ஒரு 8 போய் விசாரிச்சுட்டு வந்துரும் வாயன் அப்படின்னு பிரின்சிபல் பக்கம் கத்தி திரும்பி அவனை விசாரிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போற வழியிலேயே எந்த ட்ரஸ்ட் ஸ்கூலுக்கு $70,000 ஃபண்ட் போட்டுச்சோ அந்த ட்ரஸ்ட்டுக்கே கால் பண்ணி நீங்க பணம் போட்டீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. பணமா? அதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாலே போட்டாச்சுங்க அப்படின்னு அவங்க கன்ஃபர்மேஷனை கொடுத்ததும் ட்ரஸ்ட் சைட்ல இருந்து ஸ்கூலுக்கு போன் போயிடுது. என்ன நாங்க உங்கள்கிட்ட கொடுத்த பணத்தை பத்தி போலீஸ் என்கொயரி பண்றாங்கன்ட்டு. அதுலயே பிரின்சிபல் உசாராயிடுறானா. நம்ம ஆளுங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வரதுக்குள்ள அவன் ஸ்கூலோட பேக் சைடு வழியா காட்டுக்குள்ள ஓடிடுறான். கரெக்டா அவன் வேற ஹவுஸ்குள்ள நுழையிறத ஹீரோ பாத்துறாரு. பின்னாலேயே வேற ஹவுஸ்க்கு போனா லியூக், அவனோட மனைவி, இவங்களோட பையன் 3 பேரோட உடம்புலயும் ப்ளூ கலர் புல்லட் இருந்துச்சுல்ல, அந்த மாடல் புல்லட் இந்த வேர் ஹவுஸ்ல இருக்குங்க. அப்போ நல்லா மாடிஃபை பண்ண மலப்பாம்பு முட்டை மாதிரி இருக்கல பிரின்சிபல், இவன் தான் லியூக்கோட ஃபேமிலியை கொலை பண்ண கொலைகாரன். இது தெரிஞ்சதும் காட்டுக்குள்ள ஒன்னா அவனுக்கு பின்னாலேயே நம்ம ஆளுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாங்க. ஒரு கையில மண்ணெண்ண கேனு, இன்னொரு கையில லைட்டரு. கிட்ட வந்தீங்கன்னா நான் கொளுத்தி பண்ண பிளாக்மெயில் பண்றான். டேய் பஞ்சபூத பைத்தியம், நீ நிக்கிறது வறட்சியான காட்டுலடா. ஏற்கனவே காடு காஞ்சி போயிருக்கு, பக்கத்திலேயே ஸ்கூல் வேற இருக்கு, அங்கதானே உன் பொண்ணும் படிக்கிறா. நீ பாட்டுக்கு கொளுத்திக்கிட்டனா காடே எரிஞ்சிரும், இந்த ஊரே நாசமாயிடும். நான் சொல்றதை கேளு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பிரின்சிபல் எதுக்காக லியூக்கோட ஃபேமிலியை கொலை பண்ணன்ற கதையை சொல்றான். ஹீரோ இவனோட வீட்டுக்கு போறப்போ தான் மெல்பர்ன்ல இருந்ததாகவும் அங்க சில திருட்டு பசங்க வந்து குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சு வீட்டுல இருந்த பணம் நகலாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு இவன் சொன்னான்ல, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆக்சுவலா நடந்திருக்கு, பட் இவன் அதை உல்டாவா மாத்தி சொல்லிட்டான். எப்படின்னா, பிரின்சிபலும் அவன் ஃபேமிலியும் மெல்பர்ன்ல இருக்கப்போ இவன் சரியான சூது கை. அங்க நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டான். கடன் காசை திரும்ப கொடுக்க முடியலன்னு இந்த ஊருக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். கடன் கொடுத்தவனுங்க சும்மா இருப்பானுங்களா? எல்லாரும் கொடூரமானவனுங்க. இந்த ஊருக்கே பிரின்சிபலை தேடி வந்து கடன் காசை கொடுக்கலனா உன் குழந்தை கழுத்தை அறுத்துருவன்னு மிரட்டி இருக்கானுங்க. இவனும் இவனோட ஃபேமிலியும் தப்பிக்கணும்னா கடன்காரங்களுக்கு காசு கொடுக்கணும். அதுக்காகத்தான் இவன் ஸ்கூல் ஃபண்ட்ல கை வச்சிருக்கான். இது லியூக்கோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சா? உண்மை வெளியே வந்துட்டா இவன் மாற்றதோட மட்டும் இல்ல, இவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கடன்காரங்க இவன் ஃபேமிலியை தொல்லை பண்ணுவாங்கல்ல. சோ ஃபேமிலியோட நன்மைக்காக அவளை கொலை பண்ணிட்டு அந்த பழியை லியூக் மேல போடணுன்றதுக்காகத்தான் இவன் கொலையவே பண்ணிருக்கான். பட் அவங்களோட பையனை கொலை பண்ணணும்ன்றதெல்லாம் இவனோட எண்ணமே இல்ல, அது தற்செயலா நடந்து போச்சான். இத சொல்லி முடிச்சுட்டு அந்த வேதனையிலேயே இவனே கொளுத்திக்கிறான். ஆடங்கொக்கா மக்கா, இவ்வளவு சொல்லியும் கொளுத்திக்கிட்டான் பாடுறா இவன் அப்படின்னு நெருப்பு அணைக்கிறதுக்கு ஹீரோவும் லோக்கல் காப்பும் ஸ்லோ மோஷன்ல ஓடி போய் பிரின்சிபலை பிடிக்கிறாங்க. அப்ப பிரின்சிபல் எப்படி லியூக்கையும் அவன் ஃபேமிலியையும் கொலை பண்ணான்ற பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி ஸ்கூலோட பேக் சைடு வழியா பிரின்சிபல் சைக்கிள்லயே வெளியே வந்து லியூக் வீட்டுக்கு போற வழியிலேயே நின்னு ஜேம்ஸ் கிட்ட பேசிட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்த லியூக் கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கான். லியூக்கும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு கீழே இறங்கினா பிரின்சிபல் லியூக்கோட மண்டைய பொளந்துட்டான். அதோட ஸ்கூல்ல இருந்தே பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்த ப்ளூ கலர் புல்லட்டை துப்பாக்கியில போட்டு இங்கேயே
அங்கேயே லியூக்கோட கதையை முடிச்சவன் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் லியூக்கோட வீடு. நடந்தே லியூக்கோட வீட்டுக்கு போய் கதவை திறந்த லியூக் பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டான். அப்ப எதிர்பாராத விதமா வீட்டுக்குள்ள இருந்து லியூக்கோட பையன் வெளியே வந்து பிரின்சிபல் ஷூட் பண்ணதை பாத்துறானா. வேற வழி இல்லாம துரத்திக்கிட்டே போயிட்டு அவனையும் கொலை பண்ண வேண்டியதா போச்சு. இதையே பிரின்சிபல் பாவம்னு நினைச்சான். அப்புறம் எப்படி வீட்டுல இருந்த கை குழந்தைய கொலை பண்ணுவான்? சோ குழந்தைய அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். இதுதாங்க நடந்த கதை. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ண முழிக்கிறாரு. நெருப்பானைக்கு ட்ரை பண்ணதுல ஹீரோவுக்கும் அடி, லோக்கல் காப்புக்கும் அடி. பிளஸ் இவங்க நெருப்ப அணைச்சிடுறாங்க. அதனால பிரின்சிபலும் சாகல. கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன். வெளியூர்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ஹீரோ தான் பில்லிய கொலை பண்ண கொலகாரன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஹீரோ காட்டுத்தீ ஏற்படுறதை நிறுத்தி ஊரையே காப்பாத்திட்டதுனால ஹீரோ மேல பழி போட்டவங்களே ஹீரோவை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியா உடம்பெல்லாம் ரெடி ஆகி ஹீரோ ஊர்ல இருந்து கிளம்புறப்போ ஹீரோ கிட்ட கிரெச்சன் வரா. அப்பதாங்க அவ நமக்கு ஒரு ஷாக்க கொடுக்குறா. இது வரைக்கும் பில்லிய கொலை பண்ணது லியூக்கா இருக்கதான் சான்ஸ் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. பில்லியோட கொலை நடந்த டைம்ல லியூக், கிரெச்சன் இவங்க 2 பேர் தான் ஒன்னா இருந்திருக்காங்க. அப்போ பில்லிய யாரு கொலை பண்ணானே தெரியல. இந்த கேள்விக்குறியோடையே ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஒரு தடவை கடைசியா நம்மளும் பில்லியும் முதல் தடவை எங்க முத்தம் கொடுத்துக்கிட்டோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருவோம்னு ஹீரோ அங்க போறாரு. அப்பதாங்க ஹீரோ கண்ணுல ஒரு மேட்டர் மாட்டுது. அந்த டைம்ல ஹீரோ பில்லியோட கையில செயினை போடுறப்போ செயினை பாரசந்துல தவற விட்டாரு இல்ல. அதே பாரசந்துல ஒரு பழைய பேக் இருக்கிறத பார்த்துட்டு தூசியும் துரும்பும் படிஞ்ச அந்த பேக்கை கையில எடுத்தா அது பில்லியோட பேக். உள்ள இருக்க ஒவ்வொரு பொருளையும் ஹீரோ எடுக்க அப்படியே பிளாஷ்பேக்ல இந்த பொருள் எல்லாம் பில்லி பேக்குள்ள வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. லாஸ்டா அந்த பேக்ல ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியை பிரிச்சு படிக்கிறப்ப தாங்க படத்துல ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட். டைரி பில்லியோடது. அதுல அவ என்ன எழுதிருக்கா தெரியுங்களா? பில்லியோட அம்மா இவளை விட்டுட்டு போனதா. நான் அப்பவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அவங்க போனதுக்கு காரணமே பில்லியோட அப்பந்தான். இவன் பண்ண டார்ச்சர் தாங்காம தான் பில்லியோட அம்மா போயிருக்காங்க. அவங்க போயும் அவன் சும்மா இல்லைங்க. உங்க அம்மா அவ்வளோ ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறா. அவ என்னைக்கு என் கையில மாட்டினாலும் கைமாதான். இதே மாதிரி நாளை பின்ன நீ தப்பிச்சிடலான்னு நினைச்சிட போற. உன்னையும் கொன்னு புதைச்சிரோன்னு மிரட்டிட்டு தினசரி சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அடின்னு அடிச்சு மிதிச்சு பண்ணக்கூடாத டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்கான். சோ என்னைக்கு ஹீரோவில் ஆத்துக்கு வர சொல்லி நோட் எழுதி கொடுத்தாரோ அன்னைக்கே அவ முடிவு எடுத்துட்டா. இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் நமக்கு விடியல் காலம் பிறக்கும், ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்னு வீட்டுல துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஆத்தோரத்துல இருக்க இந்த பாறைகிட்ட வந்து பாறைக்கு நடுவுல பேக ஒளிச்சு வச்சிருக்கா. அதே டைம் தான் பில்லிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே ஹீரோ ஆத்துல குளிச்சிட்டு இருந்திருக்காரு. பில்லி ஒளிஞ்சிருந்தே ஹீரோவை பார்த்துட்டு நான் இங்க இருந்து போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் வீட்டுல இருந்த பில்லியோட அப்பா பொண்ணை காணோம், அவ பேக் பண்ணிட்டு தப்பிச்சுட்டான்னதும் பில்லியோட அண்ணனான கலவரத்தை கார்ல ஏத்திக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கலவரம் கார்ல உட்காந்துருக்கான். பில்லியோட அப்பா உள்ள வந்து பில்லிய பாத்துறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பில்லி ஆத்தோரத்துல பொண்ணமா கிடைச்சிருக்கா. ஆக நல்லா ஷேவிங் பண்ண செய்வின பொம்மை மாதிரி இருக்கான்ல பில்லியோட அப்பன். இவன் தாங்க சொந்த பொண்ணையே கொலை பண்ணிருக்கான். இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். கொலையையும் பண்ணிட்டு 20 வருஷம் கழிச்சும் ஹீரோ தான் கொலைகாரன்னு ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கான் பாருங்க. அதைத்தாங்க ஏத்துக்கவே முடியல. சோ டைரியை படிச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பில்லியோட ஞாபகார்த்தமா அவளோட பேக் பேக்கை ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டு ஹீரோ இங்க இருந்து நடைய கட்ட எப்படியும் கொலைகாரங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ சும்மா இருக்க போறது இல்ல. கேஸ் எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் யாரு கொலைகாரங்கன்றத ஹீரோ ஊரறிய செஞ்சிருவாரு இல்லையா? அதை நமக்கு புரிய வச்சுட்டு அதோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி இந்த படத்துல இப்போ ரீசெண்டா வந்த பார்ட் 1 இருக்கு. அதையும் சீக்கிரமாவே பாத்துருவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.